இந்த 2 கோயிலுக்கு போனீங்கன்னா உங்க உயிரே போயிடும். ஏன்னா இங்கே தான் மனிதர்களை நரபலி கொடுக்குறாங்க. 2வது இடத்துல சுடலைமாடன் கோயில். சுடலைமாடன் பொதுவாக சுடுகாட்டில் இருக்கிற பிணங்களை நோண்டி தான் சாப்பிடுவார். எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்தை அப்படியே எடுத்து தான் சாப்பிடுவார். அவருக்கு பிணங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாகவே அந்த சுடலைமாடன் கோயிலுக்கு நைட் டைமில் யாருமே போகவே மாட்டாங்க. இந்த சுடலைமாடனுக்கு திருவிழா நடத்தும் போது சுடலைமாடன் வேடம் போட்டுக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போவாங்க. அது எதுக்கு போகிறாங்கன்னா காட்டில் இருக்கிற பேய்களை அடிச்சு பிடிச்சி கொண்டு சாப்பிட்றது தான். அந்த சுடலைமாடன் வேட்டைக்கு போகும்போது மட்டும் யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க. போகிறதுக்கே கை கல்லாம் அவங்களுக்கு நடுங்கும். அது மட்டும் இல்லாமல் பேய்கள் ஒன்று கூட அந்த சைடே போகாதாமா. சுடலைமாடன் வேட்டைக்கு வந்த அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற பேய்கள் இல்லாமல் அலறி அடிச்சு ஓடி போயிருமாமா. முதல்ல பார்த்தீங்கன்னா கொற்றவை தெய்வம். தமிழ்நாட்டிலேயே அதிக மனித நரபலிகள் கொடுக்கப்பட்ட ஒரே தெய்வம்னா இந்த கொற்றவை தான். சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இந்த கொற்றவைக்கு மனிதர்களை நரபலி கொடுத்துருக்காங்க. அதுவும் தானா முன் வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. அந்த நவகண்டம் அரிகண்டம் சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல மந்திரவாதிகளும் பல மாந்திரிக மன்றங்களும் இந்த கொற்றவைக்கு நரபலிகள், அதாவது மனித பலிகளை ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் போருக்கு போறதுக்கு முன்னாடி போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தர் தானே முன் வந்து அந்த கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பாங்க. தன்னோட கழுத்தை வெட்டிக்கிட்டு இங்கே தற்கொலை பண்ணிச்சுவாங்க. அது தற்கொலை லிஸ்ட்டில் சேராது, நரபலி லிஸ்ட்டில், அதாவது அரிகண்டம் நவகண்டம் சொல்றாங்க அந்த லிஸ்ட்டில் சேரும்.